இன்னொன்று பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இல்லைங்க, ராகு கேது தோஷத்தினால திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறத விட அதை மக்கள் சமூகத்துல அதிகமா உருவாக்கிட்டாங்கிறது தான் உண்மை. ஆனா இவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு சரி வராது, பிரிஞ்சிருவாங்க, மேட்ச் ஆகாதுன்றான். ஆனா பிரிஞ்சிருவாங்கன்னா எவ்வளவு காலம் பிரிஞ்சிருப்பாங்க, என்ன காரணமா பிரிஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது யாருக்குமே. ஒரு பெண்ணுடைய குணத்தையோ ஆணுடைய குணத்தையோ எதையுமே தெரிஞ்சிக்காம ஜஸ்ட் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ராகு கேது இருக்கப்பா, இதுக்கு ராகு கேது உள்ளதுதான் சேர்த்தணும் அப்படின்னு ஒண்ணு அவங்க எப்படியாவது இதை ரிப்பேர் பண்ணி இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில அவ்வளவு விஷயம் செய்ய தேவை. ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிடர் சக்திதாஸ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். இப்ப செவ்வாய் தோஷம், இந்த ராகு தோஷம், இந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். நீங்க பாக்குற இந்த தோஷம் தான் அதிகமா இருக்கு, இதுக்கு தீர்வா இருக்கும்னா நீங்க இதை சொல்லுவீங்க? இல்லைங்க, ராகு கேது தோஷத்தினால திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறத விட அதை மக்கள் சமூகத்துல அதிகமா உருவாக்கிட்டாங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராகு கேது தோஷத்தை ஒரு ஜோதிடர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு கல்யாண புரோக்கர் சொல்லுவாரு, உங்களுக்கு ராகு கேது இருக்கு, முடிஞ்சு போச்சு, எனக்கு ஏதோ சட்ட துரோகம் மாதிரி. ஆமா, அதை விட என்னன்னா நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டி இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகம் சேர்த்தலாமா அப்படின்னு கேட்டு அவங்க அங்க பார்த்துட்டு தசா புத்தி எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் கிரகம் தான் முன்ன பின்ன இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு அமைதியான பொண்ணா இருக்குது, பையன் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க கடைசி வரைக்கும் முடிவெடுக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் எடுக்காம ஒரு பெண்ணுடைய குணத்தையோ ஆணுடைய குணத்தையோ எதையுமே தெரிஞ்சிக்காம ஜஸ்ட் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ராகு கேது இருக்கப்பா, இதுக்கு ராகு கேது உள்ளதுதான் சேர்த்தணும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, ராகு கேது இருக்குதா, ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்கணும், கேது இருக்கிற இடத்துல ராகு இருக்கணும், இப்படி உல்டாவா சேர்த்துனா அந்த பிரச்சனை தானா சரியா போயிடும்னு ஒண்ணு. அவங்க எப்படியாவது இதை ரிப்பேர் பண்ணி இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில அவ்வளவு விஷயம் செய்ய தேவையில்லை, செய்யவே தேவையில்லை, உண்மையிலே செய்ய தேவையில்லை. இதனால ராகு கேதுன்னு சொல்றவங்களும் ஹாப்பி ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே இதை ஒரு பெரிய இது ஜோதிடர்கள் சொன்னாங்கன்றதை விட கல்யாண புரோக்கர்கள் அதிகம் சொன்னாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா கல்யாண புரோக்கர் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போயிட்டு இதை காட்டுவாங்க. அவர் பார்த்துட்டு ஒரு 30 ரூபா கூட, 50 ரூபா கூட, 100 ரூபா கூடன்னு கேட்கறேன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு கல்யாணம் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 ஜாதகம் அலைன்ஸ் ஆகுது, 30 ஜாதகம் மேட்ச் பண்ணி பார்க்கணும். 30 ஜாதகத்தை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஜோதிடர் 3000 ரூபாய் வாங்கிடுவாரு. இப்ப கல்யாண புரோக்கர் 3000 ரூபாய் எப்படி மிச்சம் பண்றது? அப்ப உடனே அவரு பொருத்தம் பார்க்கிற ஆளா மாறும். உடனே போனீங்கன்னா எல்லா ஒரு புக் ஸ்டோர்லயும் ரெடி ரெக்கனர்னு சொல்லிட்டு ஒரு திருமண பொருத்தத்துக்கான ஒரு அட்டவணையோ புக்கா இருக்கும். அவர் உடனே வாங்கிட்டு வருவாரு, அவரே வச்சு பார்ப்பாரு, இது பொருந்தும் பொருந்தாதுன்னு அவர் முடிவு பண்ணுவாரு. ஜோதிடர் பார்க்கும்போது கிரகங்களை பார்ப்பாங்க, லக்னம் பார்ப்பாங்க, ராசி பார்ப்பாங்க, கிரகங்கள் பார்ப்பாங்க, தசாபதி பார்ப்பாங்க. புரோக்கர் பார்க்கும்போது நேரா 2 நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இதுதானே அதோட முடிவு பண்ணிடுவாங்க. இதை தாண்டி அவங்களால போக முடியாது, அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால அவங்க எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தடைப்பட்டு போனதுக்கே காரணம். ஏன்னா ஜோதிடர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏமா இது சரி வராதம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா இது ராகு கேது ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை வீட்டுக்கு வீடு கொண்டு போய் இந்த விஷயத்த சேர்த்துறதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா கல்யாண புரோக்கர் தான். அவங்க பண்ணின வேலை தான் இவ்வளவு. அதனால அது தவறுதலாக எஜுகேட் பண்ணப்பட்டு நம்பப்பட்டு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சிக்கலுக்குள்ளாகி இருக்கு. ஓகே, இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. ராகு கேதுன்றது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ராகு கேதுங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. அது ஒரு நிழலான கிரகம், ஒரு டிஸ்டர்ப் கிரகம். ஒரு டிஸ்டர்ப் கிரகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் செய்யும். சிலருக்கு வருமானத்தை கொடுக்காது, சிலருக்கு தைரியத்தை கொடுக்காது, சிலருக்கு கல்யாண வாழ்க்கையை கொடுக்காது. ஆனா இது எந்த இடத்துல இது ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா வேணா இந்த ஒரு ஏரியா கொஞ்சம் வீக்கா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை அவங்கள சரி பண்ணிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா வருமானம் இருக்காதுன்னா எப்பவுமே இல்லாமலாம் போகாது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நாள் வேலை இல்லாம இருக்குன்னா அவங்க சேமிப்பை கத்துக்க வேண்டியது. சேமிப்பை கத்து வச்சு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பெல்லாம் இல்லையோ அப்ப ரிசர்வை யூஸ் பண்ணி அவங்க தங்களை காப்பாத்திக்கலாம். ஸோ அந்த ஒரு ரூட் மேப் கரெக்டான ஒரு ஜோதிடர் தான் தர முடியுமே தவிர
மற்றவங்களால தர முடியாது. நிச்சயமா. ராகு கேதுக்கள் பெரிய அளவுல கெடுதல் பண்றதே கிடையாது. ரொம்ப சின்ன அளவுல தான் செய்யும். கல்யாணம் இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருடைய ஜாதகத்தை நாம பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது ஒரு கிளியரான விஷயம் என்ன தெரியுதுன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற ஜாதகத்துல வெளிநாடு போயிடுறாங்க. ஓகே. கல்யாணம் பண்ணி அவன் மனைவி எங்க விட்டுட்டு வெளிநாடு போயிட்டோம். சோ அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி பிரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அவர் வருவாரு. வந்துட்டு மறுபடியும் இவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் கூட நடந்துரும். ஆனா இவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு சரி வராது, பிரிஞ்சிருவாங்க, இந்த இதுல இருந்தா மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாதுன்றான். ஆனா பிரிஞ்சிருவாங்கன்னா எவ்வளவு காலம் பிரிஞ்சிருப்பாங்க, என்ன காரணமா பிரிஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது யாருக்குமே. அப்போ அது எப்படிங்கிறத வந்து ஒரு அனுபவமுள்ள ஜோதிடர் வேணா சொல்லுமா தெரியல. ஏன்னா அவங்க ஒரு 10,000 ஜாதகம் பார்ப்பாங்க, ஒரு 1000 ஜாதகம் பார்த்திருந்தா கூட அவங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஓ இது இவ்வளவு நேரத்துக்கு தான் வேலை செய்யும், ஒரு 3 வருஷம் வேலை செய்யும், 3 வருஷத்துக்கு வெளிநாடு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து குடும்பத்தோட இருந்துங்க, இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா உள்நாட்டிலே நீங்க வேற ஏதாவது பண்ணிக்கிங்க, சம்பாரிச்ச பணத்துக்கு வந்து சொந்த தொழில் ஆரம்பிங்க, எத்தனையோ விஷயம் செய்யலாம். அதனால எதையுமே பார்க்காம பிரிவு வருகிறது, அப்ப இது சரி வராது. இந்த ஒரே வார்த்தையில வேண்டான்னு சொல்ற இந்த பிரச்சனை தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, பெரும்பாலான வாழ்க்கையில நான் 35-40 வயசுல ஆகி கல்யாணம் ஆகலைன்னா அவங்களுக்கு ராகு கேது பிரச்சனை இருக்கும். அந்த ராகு கேது பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. இவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் காரணம், இதுதான் காரணம்னு அவங்க மறுபடியும் இந்த பாம்பு புத்தை சுத்தி வர்றது, அதுக்கு போயிட்டு பரிகாரம் பண்றது, எந்த கோயிலுக்கு சொன்னாலும் அங்க போய் பரிகாரம் பண்றது, இப்படியே தான் சுத்துவாங்க. ஆனா உண்மையில அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நிஜமாவே ராகு கேது இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுலயோ நிறைய பேர் உள்நாட்டுலயோ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் பிரிஞ்சு இருப்பாங்க. திடீர்னு டிரைவரா இருப்பாரு, 15 நாள் வேலைக்கு போயிடுவாரு, 15 நாள் கழிச்சு தான் வருவாரு. குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கு, வேற ஒரு இடத்துல இருக்கும், வேலை செய்யற ஊர் வேற இருக்கும், போயிட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி அதாவது மனித வாழ்க்கை அதுவே அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிட்டு குற்றம் குறையை நீக்கி சரி பண்ணி போகிறதுக்கே தெரியும். நம்ம உள்ள பூந்து புத்திசாலித்தனத்தை காட்டுறோன்ற பேர்ல எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிடுறோம். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு இது இல்லவே இல்லை, இது ஒரு சில பேர் வந்து திருச்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எங்க கொண்டு போய் முடியுது? மக்கள், பாமர மக்களுக்கு என்னன்னா இது தெரியாது, ஐயோ அப்படின்னு ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ள வருது. அந்த பய உணர்வு ஏதாவது ஃபேஸ் பண்ணோமா, ஓகே இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, இல்ல இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆசையில நமக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லி போயிடுறாங்க. உங்க பார்வையில இருந்து இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு முட்டாள்தனமான ஒரு பரிகாரங்கள், ஒரு நம்பிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னா எது சொல்லுவீங்க உங்க பார்வையில? முதல் விஷயம், நீங்க ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது தான். உங்களுடைய ஆலோசனைக்கு ஒரு சரியான நபர் வேணும். நீங்க வெளியிருந்தெல்லாம் யாரையும் ஒரு ஜோதிடரா சொல்றேன். இன்னொன்னு, நீங்க ஒரு 10 யூடியூப் சேனலை பார்த்து ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. ஒரே ஒரு சேனலை பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபுட்டை செய்யணும்னா கண்டிப்பா முடியும். 10யும் பார்த்து 10 ரெசிபியும் எடுத்து போட்டு நீங்க கலவையா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது. நீங்க 10 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. ஒருத்தரை மட்டும் பிடிச்சி அவர் மட்டும் சரியோ தப்போ அவர் வழியிலே நான் போய்க்கிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தப்பு அவரால் நடந்திருந்தா கூட அவரே கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி தப்பாகி போச்சு, இப்படி மாத்தி செய்யுன்னு சொல்லி அவர் சரி பண்ணியாவது கொடுப்பாங்க. நீங்க 10 பேர்கிட்ட போனா 10 பேர்கிட்ட போறதுக்கு நேரம் என்னாகும், எத்தனை பேர் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். சோ மக்கள் முதல்ல யார சரியான நபர்களை அணுகுறாங்கன்றது இடத்துல தான் ஆரம்பிக்குது. இன்னொன்னு, பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாத்தையும் சரி பண்ண முடியவே முடியாது. ஒரு அளவுக்கு, அதாவது உங்களுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி போகுது அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம். உங்களை மொத்தமா தண்ணியில இருந்து தூக்கிடவே முடியாது. அப்ப அது விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அதுவே தண்ணி வடிஞ்சிடும், நீங்க தானா வெளியே வந்துடலாம். காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு சரியான ஒரு நபர் இருந்தா உங்களுக்கு வந்து அந்த காத்திருக்கக்கூடிய டயத்தை அப்படியே மெதுவா உங்களுக்கு சமாதானம் சொல்லியாவது கூட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து 4-5 பேரை வச்சுக்கிறது, 10-15 பேரை வச்சுக்கிறது, இல்ல யாருக்கிட்ட வேணாலும் போய் நான் ஆலோசனை கேட்பான் அப்படிங்கிறது நினைச்சா அது பெரிய சிக்கல்ல தான் விடும். அப்படி நடக்கிற விஷயத்துக்கு யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது, யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நான் ஏன் இந்த பரிகாரம் இந்த டாபிக் குள்ள வந்தேன் அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க ஏதாவது அதுன்னு சொல்லி பண்ணிடுவாங்க. பணம் கூட விட்டுருங்களேன், ஏதாவது உழைச்சு சம்பாரிச்சுக்கலாம். நிறைய பேர் மன ரீதியா கஷ்டப்படுறாங்க. நான் உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனைன்றனால, உங்களுடைய சொந்த வீட்டுல இருக்க வேணாம், நீங்க போய் வாடகை வீட்டுல இருந்தாதான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பரிந்துரை ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. இவங்க வீடு ஒரு நல்ல வீடு, நல்லாவே இருக்கலாம். ஆனா இவங்க போய் வேணும்னே ஒரு வாடகை வீட்டுல இருக்கணும், அந்த வாடகையும் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது, கஷ்டப்படணும்னால அவங்க ரொம்ப தண்ணியில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
சோ இந்த மாதிரி புரியாத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா பரிகாரம் பேர்ல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு கேஸ் மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம்னா, இது அந்த ஏரியாவுல அவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்தோட வைப்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவங்களுக்கு அடைய விடாம செய்யுது. ம். அது ஒத்துக்கணும். ம். அது இன்னொரு இடத்துல மாறினாலே போதுமே தவிர, நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. ம். அப்படி இல்ல அப்படின்னா, அத வாஸ்து மூலியமாவே சில விஷயங்கள சரி பண்ண முடியும். ம். இப்போ ஒரு குறிப்பிட்ட வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உடம்பு சரியில்லாம போய்க்கிட்டே இருக்கும். ஏதாவது அவங்க உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துரும். வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல ஒண்ணு ஹீட் அதிகமா இருக்கும். பூமிக்கு அடியில ஹீட் இருக்கும். இல்லையா, அவங்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருந்து, அந்த தண்ணி ஓதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க கீழ படுக்கிறவங்களா இருப்பாங்க. கட்டில் வாங்கி போட்டா பிடிச்சு போச்சு. ம். கட்டில்ல படுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கட்டில்ல படுக்கணும்னு தெரியாது. ம். அவங்க மேல குற்றம் இல்ல. பாய் போட்டு படுக்கிறவங்களா இருந்தா என்ன ஆகும்னா, அந்த காத்து, அந்த தண்ணி ஓதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க உடம்பு வந்து அந்த சூடும், அந்த குளிர்ச்சியும் உள்ள தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்கும். இது கட்டில் வாங்கி போடுங்க சரியா போகும்னு சொன்னா போதும். இதுக்கு வீடு மாத்துங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிச்சயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அத வந்து ஒண்ணு நீங்க வந்து ஒரு ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, அந்த அந்த இடத்தோடைய தன்மைகள் தெரிஞ்சவரா, இல்லன்னா ஒரு வைத்தியர் நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் வைத்தியர் வீட்டுக்கு கூட்டு போனா போதும். ம். அவங்க அங்க கால் வச்ச உடனே இந்த இடத்துல குளிர்ச்சி இருக்கா, இல்ல இங்க சூடு இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ம். இன்னைக்கு அந்த வைத்தியர் தான் கொஞ்சமா டெவலப் ஆகி வாஸ்து மாறிட்டாங்க. ஆனா உண்மையில அந்த வைத்தியர் போனாங்கன்னா காத்து வசதி இருக்கு. அவங்க அந்த நிலத்துல காலை வச்ச உடனே முதல்ல என்னன்னா, அவங்க உடம்பு தான் ஃபர்ஸ்ட் அந்த இதை உணரக்கூடிய தன்மையுள்ள ஒரு கருவி எதுன்னா அது அவங்க உடம்பு தான். கால் வச்ச உடனே இங்க ஜில்லுன்னு இருக்குதா இல்ல சூடாகுதான்னு தெரிஞ்சிடும். அப்ப இதை ஒட்டி தான் இந்த பிரச்சனை தான் வருதுன்னு தெரியும். ஏன்னா வைத்தியருக்கு ஒரு 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 நோய்க்கான காரணம் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க அந்த விஷயத்த சொன்னாலே, இல்ல அவர் உங்க இடத்த வந்து பார்த்தாலும் அவரும் கண்டுபிடிச்சிட முடியும். மீன் ட்ரெயின் ஆகி இருந்தா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த இடத்த மிதிச்ச உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சிலர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் காசு பண்றது எப்படி அப்படின்னா, காலை வச்ச உடனே இந்த இடத்துல ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆமா பில்லி வச்சிருக்கு, சூனியம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி விட்டாங்கன்னா, நீங்க ஒருத்தர் வந்துட்டு போனா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க. இப்ப நான் பில்லி சூனியம் சொன்னா 10,000 ரூபாய் வாங்கிடலாம்ல. கரெக்ட். சோ இதை வந்து அந்த அதிகப்படியான பணத்துக்கோ இல்ல அவங்களுடைய தேவைக்கோ இல்ல ஒருத்தரை பயமுறுத்தி தான் நாம காசு வாங்க முடியுன்ற அந்த ஒரு தவறான நம்பிக்கைக்கோ போகும்போது இந்த மாதிரியான எல்லா கோளாறுகளும் நடக்கத்தான் செய்யும்.